இது என்ன? இது பாலியல் வழக்கு. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்ணி? இந்த ஆளெல்லாம் ஒரு கட்சி தலைவர், இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வேற நிக்குது. இதுல பாருங்க பின்னாடி பெண்கள்லாம் வேற நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, வெக்கம் இல்லாம, கில்ட் இல்லாம ரேப்ப வந்து பப்ளிக்கா பிரஸ் மீட்ல நார்மலைஸ் பண்றது, வீரவசனமா பேசுறதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு சீரியஸான ஒரு கிரைம் அது. அதை இவ்வளவு கேவலமாவா ட்ரீட் பண்ணுவீங்க? இவ்வளவு கேவலமாவா பேசுவீங்க? அது என்ன கற்பழிப்பு? இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பொதுவெளியில யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பல டைரக்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கே இந்த ஆள் மேல கேஸ் போடணும். அப்ப நீங்க 2 எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அது மட்டும் பாலியல் வன்புணர்வு கிடையாது. ஃபால்ஸ் ப்ராமிஸ், ரேப் ஆன் ஃபால்ஸ் ப்ராமிஸ்னே ஒரு செக்ஷன் இருக்கு. அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ கொடுத்து அவங்க கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸ வந்து கடப்புல போட்டு அந்த பெண்ணை வந்து துரத்தி விடுறது. இல்லன்னா சினிமால நீங்க இருந்தீங்க இல்லையா, நான் உங்களுக்கு சினிமால நல்ல சான்ஸ் எல்லாம் வாங்கி தரேன், நிறைய வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை வார்த்தைகளை கொடுத்து அதுக்கு ஒரு ப்ராமிஸ கொடுத்து அதன் மூலியமா அவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்கு வந்து ஒப்ளிஜ் பண்ண வைக்கிறது. எல்லாமே மென்டலா ஒருத்தர ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்குள்ள கொண்டு வர ஆக்ட். இதுக்கும் பிசிக்கல் ஃபோர்ஸ்ஃபுல்னஸ்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த புகார்ல நீங்க 7 தடவை அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா அபார்ஷன் பண்ண வச்சிருக்கீங்க. அவ்வளவு வீரவசனம் பேசுற ஆளு, மண்டியிடாத மானா, வீழ்ந்து விடாத வீரன்னு வாய் சவடாலாம் விடுறீங்கல்ல, தைரியமா கேஸ ஃபேஸ் பண்ணுங்க. அப்புறம் அதிமுக ஆட்சியில வந்து இந்த கேஸ் ஒண்ணு பெருசா வரல, இது திமுக தான் வேணுனே பழி வாங்குது அப்படின்னு ஒரு உருட்டு வேற. ஆனா அப்படி உருட்டும் போது கூட நான் அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் எல்லாம் பண்ணலன்னு இந்த ஆளு சொல்லவே இல்லை. அந்த 10 வருஷமா 2011 போடப்பட்ட கேஸ், அந்த 10 வருஷமா அதிமுக ஆட்சியில நான் வந்து அம்மாக்கு, அப்புறம் சசிகலா அம்மாக்கு, அப்புறம் எடப்பாடி சித்தப்பாக்கெல்லாம் சொம்படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால இந்த கேஸ் அவங்க கண்டுக்கவே இல்ல. இப்பயும் இந்த கவர்மெண்ட் ஒன்னும் பெருசா கண்டுக்கல. இது நீதிமன்றமா வந்து இத விசாரிக்க சொல்லி இந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு, ஏன் விசாரிக்காம இருக்கீங்கன்னு கண்டிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஆளுக்கு வேற முட்டு கொடுப்பாங்க. இவர் வந்து தேர்தல்ல வந்து 50% சீட்டு வந்து பெண்களுக்கு கொடுக்கறாரு, இவர் ஒரு பெண்ணிய போராளி அப்படின்னு வேற முட்டு கொடுப்பாங்க. ஆனா வஸ்ட்ராடே திமுக உங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமி 50,000 கொடுத்து இந்த மாதிரி கேவல பிடிச்சி வேலை பண்ணு அப்படின்னு சொல்லல. சோ ஏன் அவங்க சும்மா பங்கு கொடுக்குறீங்க? அப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமானவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காலத்துல கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமானவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்கள் அமைச்சிட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா?